ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோடி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டு பண்ணிருக்கோம். சாப்பிட்டு பாருங்க. இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுடி. இன்னைக்கே துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவ பாரு. என்ன காமாட்சிக்கா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க, சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்கக்கா. அடி பாவீங்களா, இறக்கப்பட்டு பண்றீங்களேன்னு நினைச்சேன். இப்படி இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களேடி. அக்கா என்னக்கா இப்படி மலைச்சு போய் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மலைச்சு போகல கோகிலாமா. அன்னைக்கு நான் உங்களுக்கு கீரை சாதம் பண்ணி கொடுத்தேன்ல, அதுக்கு சரியா நீங்க கைமாறு பண்ணிட்டீங்களேன்னு திகைச்சு போய் பாக்குறேன். அக்கா, நீங்க திகைக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிடுங்க. ஓஹோ, மிளகாத்தூளை அதிகமா கொட்டி என்னை இங்கிருந்து ஓட விடலான்னு பாக்குறீங்களா? இருங்கடி இருங்க. என்ன காமாட்சி அக்கா பேச்சையே காணோம். பேசாம சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அது ருசியில லயிச்சு போய் சாப்பிடுறேனா, அதான் பேச்சே வரல. ஆனா கண்ணீர் மட்டும் தர தரையா வருதேக்கா. அது ஆனந்த கண்ணீர்மா. ஒரு முதலாளி அம்மாவே நாத்தனாரோட சேர்ந்து அவங்க கையாலேயே சமைச்சு போட்டாங்கன்னா யாருக்குதாம்மா கண்ணீர் வராது? ஓ, அந்த கண்ணீரா? வரட்டும் வரட்டும், நல்லாவே வரட்டும். ஆமா காமாட்சிக்கா, எங்க சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அடியே, எனக்கு அடி ஆப்ப வைக்கிறீங்க. இப்ப இதே ஆப்ப உங்களுக்கு திருப்பி வைக்கிறேன் பாருங்க. சமையல் ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா காரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. காரம் கம்மியா இருக்கா? மல்லிகாமா, கொஞ்சம் கோச்சுக்காம 2 பச்சை மிளகாய் கொடுங்களேன். சாப்பாடு ரொம்ப சப்புன்னு இருக்கு.
மல்லிகா, அக்கா கேக்குறாங்கல்ல, எடுத்துட்டு வந்து குடு. இந்தாங்க. ஆமாமா, இது என்ன சாப்பாடுன்னு சொன்னீங்க? கட்டா மீட்டா சாதமா? கட்டா மீட்டா சாதத்துக்கு இந்த பச்சை மிளகா கடிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா விரட்டலான்னு பாக்குறீங்க? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுரி. இந்த ரீட்டாவுக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஐயோ, இவ பெரிய மலை முழுங்கி மகாதேவியா இருப்பா போல இருக்கே. இவளை விரட்டுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல போல இருக்கு. வேற ஏதாவது தான் பண்ணணும். கோகிலாமா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குமா? சாப்பாடு தீந்து போச்சு. பரவாயில்ல, நான் போய் கை கழுவிக்கிறேன். மல்லிகாமா, உங்க கை சமையல் சூப்பர்மா. இவளா? நல்லா சாப்பிட்டமா, திருப்தியா இருந்துச்சுமா. ரொம்ப அசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் போய் தூங்கிட்டு வரேம்மா. விரட்டுறதுக்கு வெடி வச்சா போதும்னு நினைச்சேன். வெடி குண்டு தான் வைக்கணும் போல. அப்பதான் கொஞ்சமாவது அசைவா போல இருக்கு. காமாட்சிக்கா, டிஃபன் ரெடியா? உமாமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதான் நான் வீட்டை தொடச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. ஓகேலாமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னக்கா? அம்மா, உங்க கழுத்து ஏமா இப்படி இருக்கு? கழுத்துக்கு என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லையே. இல்லம்மா, உங்க கழுத்து ஏன் வெறும் கழுத்தா இருக்குன்னு கேக்குறேன். ஐயோ, செயின் காணோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சனா இல்ல குளிக்கும் போது எங்கேயாவது விழுந்துருச்சான்னு தெரியலையே. இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க வச்சேன்?
போச்சுன்னு தெரியலையே. என்னம்மா செயின்னு சாதாரணமா சொல்றீங்க? அது என்ன வெறும் செயினா? தாலி செயினுமா? ஆமாமா, தாலி செயின் தான். ஏமா தாலி செயின் காணாம போனதை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீங்க? ஐயோ காமாட்சி அக்கா, நான் எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். நான் தேடி எடுத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஏமா பேசாம இருங்க. குடும்பத்து பொம்பளை தாலி செயின் இப்படி எங்கேயோ வச்சுட்டு பொறுப்பு இல்லாம சொல்லலாமா? அது வீட்டுக்கு நல்லதா? அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஐயா பூவரசையா, பூவரசையா, காமாட்சி அக்கா, நான் சொல்றத கேளுங்க. ஐயா ஐயா பூவரசையா, உமாமா இங்க வாங்க. ஏன் இப்ப கத்துறீங்க? எங்க அப்பா தானே வேணும். இருங்க அனுப்புறேன். பூவரசையா, உமாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. காமாட்சி அக்கா, ஏன் என்னாச்சுக்கா? இப்படி கத்தி கலாட்ட பண்றீங்க? என்னக்கா என்னாச்சு? என்ன விஷயம்? இங்க பாருங்க கோகிலம்மா நிக்கிற கோலத்தை. தாலி எங்கேயோ தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு? கழுத்துல இருந்த செயின் எங்க? அந்த செயின் நான் எங்கேயோ வச்சுட்டேன். அம்மா சும்மா செயின் செயின் சொல்லாதீங்கம்மா, தாலி செயின் சொல்லுங்க. பொம்பளை தாலி செயினை கழட்டி வைக்கலாமா? அது புருஷனுக்கு ஆகுமா? அதுவும் இவ்ளோ நேரம் ஒரு சுமங்கலி பொண்ணு தாலி இல்லாம இருக்கலாமா? அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. வெள்ளிக்கிழமை வீடு பொம்பளை கழுத்துல தாலி இல்லனா புருஷனுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? ஏங்கா கோகிலாவா தேடி எடுத்துக்க போகுது, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அக்கா நீங்க எங்கக்கா வச்சீங்க? எங்க வச்சேன்னு நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்ல. எங்கேயோ கழட்டி வச்சேன். எங்க வச்சேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? மேரி என்கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டினடி. நீ போட்ட எல்லா வேஷமும் இன்னையோட கலைய போகுது. கோகிலம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். அக்கா எங்க வச்சீங்க? யோசிங்க. ஐயா இந்தாங்க ஐயா, உடனே இது அம்மா கழுத்துல கட்டுங்க. ஐயா என்னையா சும்மா பாத்துட்டு நிக்கிறீங்க? அக்கா என்னக்கா நீங்க கொஞ்சம் கூட புரியாம நடந்துக்கிறீங்க? என்னங்க ஐயா நான் புரியாம நடந்துக்கிறேன்னு சொல்றீங்க? கோகிலம்மா உங்க சம்சாரம் தானே? ஏற்கனவே உங்க கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க தானே? மறுபடியும் தாலி கட்டினா எந்த தப்பும் இல்லங்க ஐயா, கையோட கட்டிடுங்க. அண்ணே பாப்பா என்னண்ணே, என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தாமரம்மா நல்ல நேரத்துல நீங்க வந்து சேர்ந்தீங்க. பாருங்க வீடான வீட்ல என்ன நடந்திருக்குன்னு. இதெல்லாம் நடக்கலாமா? ஒரு குடும்பத்துக்கு ஆகுமா? நீங்களே ஒரு சுமங்கலி பொண்ணு தானே, நீங்களே சொல்லுங்க. அக்கா என்னாச்சு? எதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா சொல்லுங்க. உங்க அண்ணி கழுத்த பாருங்கம்மா, தாலி இல்லாம இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா தாலி இல்லாம இருக்கலாமா? கையோட இந்த மஞ்சள் கயிறை கட்டுங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவர் தயங்கி நிக்கிறாரு. நீங்களே உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. அக்கா நல்ல நேரம் எல்லாம் பார்த்து அப்புறமா கட்டிக்கலாம்க்கா. நீங்க போய் முதல்ல உங்க வேலையை பாருங்க, போங்க. என்ன உமாமா கொஞ்சம் கூட புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து தாலியை தொலைச்சிட்டா. அந்த நாள்லயே அந்த பொண்ணோட புருஷன் செத்தே போயிட்டான். தாலினா உங்களுக்கு விளையாட்டா போச்சா? முதல்ல இந்த தாலிய வாங்கி உங்க புருஷனை கோகிலம்மா கழுத்துல கட்ட சொல்லுங்க. இல்லனா உங்க புருஷன் உயிருக்கு தான் ஆபத்து. அக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா, நீங்க விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இந்த வீட்டை உப்ப தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு அபசகுணத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க முதல்ல இந்த கயிறை கோகிலம்மா கழுத்துல கட்டிட்டு உங்க வேலையை பாருங்க. அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் தாராளமா போயிடுறேன். அக்கா அதான் நல்ல நேரம் பார்த்து கட்டிக்கலான்னு உமா சொல்றால. தாமரம்மா
இன்னைக்கு 10:30ல இருந்து 12 வரைக்கும் தான் ராகு காலம். இப்ப நல்ல நேரம் தான். இன்னும் நல்ல நேரம் முடியறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள இந்த தாலியை கட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. இதென்ன கொடுமையா இருக்கு? ஒரு தாலி கட்டின புருஷன் தான் சொந்த பொண்டாட்டி கழுத்துல மறுபடியும் தாலி கட்ட இவ்ளோ யோசிக்கிறத நான் இந்த வீட்ல தான் பாக்குறேன். இல்லக்கா சரி, அது வந்து பூவரசு ஐயா தான் ஏதோ தயங்குறாருன்னா, கோகிலாமா உங்களுக்கு என்ன ஆச்சு? என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? சரி, அவங்களெல்லாம் விடுங்க. தாமரைன்னு இங்க இருக்கிற எல்லாரும் மூச்சுக்கு முன்னொரு தடவை உங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே ஒண்ணும் சொல்லாம இப்படி வேடிக்கை பாக்குறதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தாமரமா, என்னம்மா நீங்களும் இப்படி யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? ஒரு நிமிஷம். அம்மா, தாமரம்மா, என்னம்மா நீங்க? ஐயாவை அவங்க கழுத்துல தாலியை கட்ட சொன்னா நீங்க அந்த கயிறை கழுத்துல போட்டு விட்டுட்டீங்க. காமாட்சி அக்கா, தாலி கட்டுற சமயத்துல 3வது முடிச்சிய நாத்தனார் தான் போடுவாங்க. அதனால தாலி தொலைஞ்சு போன சமயத்துல இன்னொரு மஞ்ச கயிறை நான் போட்டு விட்டா ஒன்னும் தப்பில்ல. கட்டின புருஷன் தான் அதை கட்டணும்னு எந்த சம்பிரதாயமும் சொல்லல. கொஞ்ச நேரத்துல அண்ணியே அவங்க செயினை தேடி கண்டுபிடிச்சு போட்டுப்பாங்க. அது வரைக்கும் தானே இது. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இதனால பூவரசு ஐயாவுக்கும் கோகிலாமாவுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடாதுல்ல? எங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க பாத்துக்கோங்க. இப்பதாமா உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோகிலாமா மேலையும் பூவரசு ஐயா மேலையும் கொஞ்சம் பாசம் வச்சுட்டேனா, அதான் கொஞ்சம் பதறிட்டேன். இப்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கோகிலாமா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தாமரம்மா, இந்த தாலிய உங்க கையாலேயே சாமி கழுத்துல போட்டுருங்க. தாமரை, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரத்துல வந்து சரியான காரியத்தை செஞ்சேன். இவளை சீக்கிரமா இங்கிருந்து விரட்டணும். இல்லனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பா. விரட்டுறேன். என்னப்பா இன்னும் எவ்வளவு நேரப்பா காத்துட்டு இருக்கிறது? இந்த ரீட்டா வரேன்னு சொன்ன சரியான நேரத்துக்கு வரதே இல்ல. அவளை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சதுல இருந்தே அவளுக்கு ரொம்ப திமிரா போயிடுச்சு. ரொம்ப நேரம் காக்க வச்சுக்கிட்டு இருக்கான். பீட்டர், அவசரப்படாத. அங்க அவ நிலைமை என்னவோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வீட்டுல அவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு தானே இங்க வரணும். அதுக்காக எவ்வளவு நேரம்ப்பா காத்துக்கிட்டு இருக்கிறது? பீட்டர், ரீட்டாவே வந்துட்டா. என்ன ரீட்டா இது? உனக்காக 2 பேரும் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? ஏதாவது இல்லங்க ஐயா, என்னோட எந்த முயற்சியும் அங்க பலிக்கல. இப்ப வரைக்கும் அவ மேரியா கோகிலாவான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல.
இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா ரீட்டா? இந்த பதில சொல்றதுக்கா இத்தனை நாள் எடுத்துக்கிட்ட? ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது நல்ல பதில சொல்லுவேன்னு காத்திருந்து காத்திருந்து எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? உன்னால தலைவலி வந்ததுதான் மிச்சம். ஐயா, அவ கோகிலாவா மேரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் செய்யாத வேலை இல்லைங்க ஐயா. அவ மட்டும் மேரியா இருந்தா இந்நேரம் 2 கையை தூக்கிட்டு வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிருக்கணும். இன்னைக்கு கூட ஒரு தாலியை வச்சு பெரிய வேலையே பண்ணேன். ஒரு பெரிய கலாட்டா தான் நடந்துச்சே தவிர, ஆனா அது கூட பலிக்காமதாயா போச்சு. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ கோகிலான்னு தான் சொல்ல வரியா? இல்லைங்க ஐயா, அப்படியும் என்னால உறுதியா சொல்ல முடியல. உங்களுக்கு இருக்கிற அதே குழப்பம்தான் எனக்கும் இருக்கு. ரீட்டா, இது வேலைக்கு ஆகாது. நீ ஒண்ணு செய். மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம ஊருக்கு கிளம்பு. போ. ஏய் பீட்டர், ஒரு 2 நாள் ரீட்டாவுக்கு டைம் கொடுத்து பார்க்கலாமே? வேண்டாப்பா, நீ முதல்ல கிளம்பு. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் கிளம்புறேன். சஞ்சய் மனநல பாதிக்கப்பட்டவன், அவனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு மேல் கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணுங்க. எங்க வீட்டு பையன்லாம் ஜெயில்ல இருப்பான்னா நாங்க இத்தனை வருஷமா இத்தனை கோடி